அடைச்சே என்னதான் இந்த ஊர் மக்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சாலும் அதுல 1008 குறைபாடு தான் வந்து சேருது. இப்ப கூட பாரு கோழி பண்ணையில நிறைய முட்டை உடைஞ்சு போய் கிடக்குதுன்னு சொன்னாங்க. சரி அந்த முட்டையெல்லாம் தூக்கி போட்டா வீணா தானே போவோம், யாராச்சும் 4 பேர் சாப்பிட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கடையை வச்சு ஊத்திட்டு கிடக்க. இதை யாரும் புரிஞ்சுக்காதவங்க சின்ன பொண்ணு ஏமாத்துறா, சின்ன பொண்ணு போய் சொல்றா, சின்ன பொண்ணு திருடுறான்னு நம்ம மேல குறைபாடு தான் சொல்லி சொல்லி சுத்திட்டு வராங்க. நம்ம நல்ல மனசு யாருக்கு புரியுது இந்த ஊர்ல சொல்லு. அருப்பு கோட்டை சின்ன பொண்ணு என்ன பண்ற கடையில நின்னு. முட்டை ஆம்லெட் ஊத்துற பொண்ணு கிட்ட வந்து நின்னு பாரு. என்னடி சின்ன பொண்ணு காலையிலே முட்டை தோசை எல்லாம் ஊத்திட்ட போலியே. வாடி டோப்பா, இத பார்த்தா உனக்கு என்ன முட்டை தோசை மாதிரியா இருக்கு? ஆமா, முட்டை தோசை கல்லு அப்புறம் அடுப்பு இதெல்லாம் பார்த்தா முட்டை தோசை மாதிரி தானே இருக்கு. முட்டை தானே அது. இது என்னவோ முட்டை தான், ஆனா இது முட்டை தோசை கிடையாது. இதுக்கு பேரே வேற பேரு. அடியே சின்ன பொண்ணு என்ன ஒண்ணும் ஏமாத்த பாக்காத, இது முட்டை தோசை தான். சத்தியமா நானும் சொல்றேன்டி, நான் உன்னை ஏமாத்தல. ஆனா இது முட்டை தோசை கிடையவே கிடையாது. என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? ஏக்கோ சத்தம் இங்க இருந்து இல்ல, அதோ அவைக்கிட்ட இருந்துதான் சத்தம். என்னடி சிம்ரனே என்னாச்சு? எதுக்கு அவகிட்ட காலையங்காத்தையும் சத்தம் போட்டுட்டு கிடக்க? புஷ்பாக்கா நீங்களே கேளுங்க, சின்ன பொண்ணு முட்டை தோசை போட்டுட்டு கிடக்கா. நான் முட்டை தோசைன்னா அவ இல்லன்னு சாதிக்கிறான். அவ என்னதான் தோசை சொல்றான்னு நீங்களே வந்து பாத்து சொல்லுங்க. இதுல என்ன இருக்குது சொல்றதுக்கு? சின்ன பொண்ணு தோசை கல்லையில முட்டை தோசை தான் சுட்டுட்டு கிடக்கா. என்ன புஷ்பாக்கா, நீங்க டோப்பாவுக்கு தான் கண்ணு தெரியலன்னு பார்த்தா உங்களுக்கு கூடமா கண்ணு தெரியல? இது எனக்கு கண்ணு தெரியலையா? கண்ணு கொஞ்சம் மொட்டப்பா இருந்தா இப்படித்தான் சொல்லுவீங்க போல. ஏக்கோ கோபப்படாதீங்கக்கா, கோபப்படாதீங்க. எதுக்கு சண்டை, நானே சொல்லி போடுறேன். இது பேரு என்னன்னா இதுதான் மசாலா ஆம்லெட். இத பார்த்தா மசாலா ஆம்லெட் மாதிரியா இருக்குது. இது முட்டை தோசை முட்டை தோசை முட்டை தோசை. அடியே இது முட்டை தோசை இல்ல, முட்டை தோசை இல்ல, முட்டை தோசை இல்ல. இது மசாலா ஆம்லெட், மசாலா ஆம்லெட், மசாலா ஆம்லெட். ஓஹோ அப்படின்னா இதை நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வாங்குவோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு நாங்களே சொல்றோம். சாப்பிட்டு பாருங்க, தாராளமா சாப்பிட்டு பாருங்க. ஆனா நீங்க எவ்வளவு தடவை சாப்பிட்டாலும் அதுக்கான காசு கொடுத்து போடணும். என்னது காசு கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ட்ரையலுக்குன்னு கொடு, நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அது என்ன தோசைன்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் வாங்கி நாங்க வேணா சாப்பிட்டுக்கிறோம். ஓஹோ, நீங்க வாங்குற ஒத்த முட்டைக்கு உங்களுக்கு ஒரு ஆம்லெட் கொடுக்கணுமோ? ட்ரையிலும் கிடையாது கீழும் கிடையாது, இஷ்டம் தான் வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா நீங்க போய்கிட்டே இருங்க, நான் வேற யார்ட்டாவது வித்துக்கிறேன். பாத்தீங்களா புஷ்பாக்கா, நம்ம எல்லாரும் வந்து அவகிட்ட வாங்குறோம்னு சொல்லிட்டு அவ எப்படி எடுத்தஞ்சு பேசுறான்னு இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசிருக்கலா என்ன? ஆமாண்டி, நானும் அதே கவனிச்சேன். இதுக்கு முன்னாடி வாங்கக்கா வாங்கம்மான்னு வித்துட்டு கிடப்பா. இன்னைக்கு ஒரு வாரத்தை கூட கூப்பிடாத அவ போட்டு கடையை போட்டுட்டு வித்துட்டு கிடக்கா. நம்மளா வந்து வாங்குற பாரு, அந்த திமிர்லவே பேசிட்டு கிடக்கா. எல்லாம் நம்ம ஊரு பணம் தானே வச்சு சுத்திட்டு கிடக்காவே. ஆமா புஷ்பாக்கா, என் வீட்டு காசே முக்காவாசி காசு அவகிட்ட தான் இருக்கும். என்ன அது டோப்பா, உன் வீட்டு காசு என்கிட்ட முக்காவாசி இருக்குதா? ஆமாண்டி ஆமா, பேசுவ. நீ வாங்கி தோண கடனே என்கிட்ட 2 நோட்டு இருக்குது. இன்னும் அதை அடிச்ச வழி இல்ல. இதுல உன் வீட்டு காசு என்கிட்ட முக்காவாசி இருக்குதாமே. சின்ன பொண்ணு என்ன இப்படி எல்லாம் உன் கடையில வச்சு இன்சல்ட் பண்ணினா இதுக்கப்புறம் உன் கடை பக்கமே நான் வரமாட்டேன் பாத்துக்க. ஆமாண்டி, இருக்கிற கடனையே அடைச்ச பாடு கிடையாது. இதுல இவ வாங்க மாட்டாலாமே, வாங்க மாட்டா. புஷ்பாக்கோ, இந்த ஊர்ல ஒழுங்கா யாரு வியாபாரத்தை காசு கொடுத்து வாங்குறாங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒண்டி தாங்க வாங்குறீங்க. உங்களை விட்டா இங்க எல்லாரும் ஓசடியோ இல்ல கடத்துக்கோ தான் வாங்கிட்டு போறாங்க. ஓஹோ, நம்ம மேல எல்லாம் நல்ல மரியாதை தான் வச்சிருக்கா போல. ஓஹோ, அப்ப நாங்க தான் ஓசில வாங்குறோமோ? டேய், நீ ஒண்ணும் ஓசில வாங்கல, கடத்துக்கு தான் வாங்குற. ஓசி கீசின்னுட்டு கடன் அடிக்காம விட்டுட போற. ஏண்டி எப்படி பார்த்தாலும் என்ன ஒரு 2000 3000 தான் இருக்கும், அதுக்கா எப்படி ஓவரா சிரித்துக்கிற? எது 2000 3000மா? வாங்கக்கா வாங்க, நல்லா 2000 3000க்கு வச்சிருப்பீங்களே. 8463 ரூபாய் இருக்குது உங்க கணக்கு. இது ஏன் கடன் 8000 சில்லறியா? பாரா, வாங்கி தின்னும்போது ஒண்ணுமே தெரியல, இப்ப என்ன வாய் வாக்கோன மாதிரி போகுது. இல்லடி சின்ன பொண்ணு, சரி இருக்கிற கடத்தை நான் இன்னும் 1 மாசத்துல அடிச்சு போடுறேன். இப்ப என்ன சொல்றீ? ஏதோ ஒரு பேர் சொன்னேன், அதை கொஞ்சம் ஒரு பிளேட்ல வச்சு கொடு, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்றேன். ஆக மொத்தத்தை உங்களுக்கு இப்ப அடிக்கலான்னு ஐடியாவே கிடையாது. இதே மாதிரி மாச கணக்குன்னு தள்ளி விட்டுக்கிட்டே போங்க. நீங்க காசு எடுத்து வைங்க, அதுக்கப்புறமா என் கடையில விக்கிறத உங்களுக்கு நான் தாரேன். ஆஹா, இவகிட்ட கோவப்பட்டா இவ சொல்ற ஆம்லெட் நம்மளுக்கு ஒண்ணு கூட கிடைக்காது போலயே. புதுசா ஏதோ பேர் வச்சிருக்கா, இன்னும் நல்லாதான் இருக்கும் போல. இப்படியே இவகிட்ட ஆக்டிங்க காட்டி 2 3 பிளேட்டா உள்ள போட்டுக்கிட்டு இதை எடுத்து விட்டே ஓடி போயிடணும். என்ன புஷ்பாக்கா பாத்துட்டு கிடைக்கீங்க? சாம்பிள் கிம்பிள்ன்றதை விட ஒரு பிளேட்டை வாங்கி உள்ள விட்டு பாருங்க. என்னது ஒரு பிளேட்டை வாங்கி உள்ள விட்டு பாக்கணுமா? ஒரு பிளேட்டை உள்ள விட்டா அதோட செத்து தான் போகணும் பாத்துக்க. அடியே, உனக்கு வாயில நல்ல வார்த்தையே வராதா? இந்த மாதிரி காலையாங்காத்தி செத்து போன கித்து போனா என் கடை எப்படி விளங்கும்? நானாடி சொன்னேன், நீ தானடி சொன்ன பிளேட் எது உள்ள விடுன்னு சொல்லிட்டு, அதுக்குதான் கேட்டேன் நானு. அடிப்பாவி, இது கூட மாதிரி தெரியாத கிடக்க. ஒரு பிளேட்னா ஒரு பிளேட்டை கொடுக்க போறது கிடையாது. ஒரு பிளேட்ல மசாலா ஆம்லெட்டை வச்சு கொடுப்பேன், அததான் ஒரு பிளேட்டுன்னு சொல்லிட்டு கிடக்கேன். அப்படியாடி? புரியுற மாதிரி சொன்னா தானடி புரியும். இந்த மரமண்டுக்கெல்லாம் புரியுற மாதிரி
சொன்னாலே புரியாது, இதுல நீ மாத்தி மாத்தி சொன்னீனா எனக்கு எப்படி புரியும்? ஆமா, இல்லைனா மட்டும் உனக்கு புரிஞ்சு விளங்கிட போகுது பாரு. என்னடி சின்ன பொண்ணு இது, என்ன வித்துட்டு கிடக்க? வாங்க நயன்தாராக்கா வாங்க. நீங்க தான் ஒரு ஆளு குறைபாடா இருந்துச்சு, இப்ப நீங்க வந்து சேர்த்துட்டீங்களா? வருதோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க, மசாலா ஆம்லேட் வந்து வாங்கிட்டு போங்க. ஐயே சீ, மசாலா ஆம்லேட்டா? எனக்கு வேணாம், எனக்கு வேணவே வேணாம். ஐயோ, என்ன நயன்தாராக்கா ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க வாங்கினாதான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வாங்குவாங்க. நீங்களே வாங்கலைன்னா எனக்கு எப்படி வியாபாரம் ஓடு சொல்லுங்க? அடியே, உனக்கு வியாபாரம் ஆவறதுக்கு நான் வாங்கணுமோ? சாப்பிடுறவங்க தான் வாங்குவாங்க, நான் ஏன் இதை சாப்பிட போறேன்? என்னடி சின்ன பொண்ணு பாத்தியா, எங்க 2 பேரையும் வாங்கினா வாங்கு வாங்காட்டி போன்னு சொன்னேன். இப்ப நயன்தாராக்கா எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிட்டாங்க பாத்துக்க. அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம கிட்ட ஒழுங்கா வாங்குறதே நயன்தாராக்கா மட்டும்தான். இவங்களே வேணான்ட்டாங்கன்னா நான் என்ன பண்றது சொல்லு? அடியே சின்ன பொண்ணு, இது என்ன மாசம்? புரட்டாசி மாசம். இப்ப வந்து நீ மசாலா ஆம்லேட் போட்டினா யாரு வாங்குவாங்க சொல்லு? அட ஆமா, மறந்தே போயிட்டேன். புரட்டாசி மாசம்ல இது. ஐயோ, சாரிக்கா, நான் தெரியாம வந்து கடைய போட்டுட்டேன். சரி, கடை தான் போட்டுட்டேன்ல. இன்னைக்கு எனக்கு கடையை விக்கலனா ரொம்ப நட்டமாயிடும். தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு 10 மசாலா முட்டைய வாங்கிட்டு போங்க. ஓஹோ, நானே இன்னைக்கு சனி குமரத்துக்காக மத்த பொருளெல்லாம் வாங்கலான்னு கண்ணுக்கு போயிட்டு இருக்கேன். நீ என்னடனா முட்டை கடையை போட்டு வச்சுட்டு வாங்கிக்கேன்ற. என்னக்கா சொல்றீங்க? இன்னைக்கு சனிக்கிழமையா? ஐயோ, நல்ல வேலைடி இழுவ, நீ சொல்லலைனா இந்நேரம் நான் முட்டையை வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில நான் நினைச்சிட்டு கிடக்கேன், ஆனா இன்னைக்கு சனிக்கிழமையா? அச்சோ, இப்ப போய் நான் எல்லா வேலையும் செய்யணுமே. அடிப்பாவி, குடும்பத்து பொம்பளையா இருந்ததுன்னு 4 கிழமை கூடமா உனக்கு தெரியல? ஏம்மா சின்ன பொண்ணு, நீ கொடுக்காதே எனக்கு ஒரு வகையில நல்லதா போச்சு. இல்லைன்னா அவ்வளவுதான். வேணவே வேணாண்டி, வேணவே வேணாம். நீயும் வேணா, உன் முட்டையும் வேணாம் எனக்கு. ஏ டோப்பா, போவாதடி. என்ன புஷ்பாக்கா, நீங்க ஒண்ணும் சனி கும்பலையோ? அடியே நயன்தரா, தயவு செஞ்சு எதுவும் உளராடுதி. அவங்களாவது நின்னுட்டு கிடக்காங்க, அவங்களாவது எங்கன்னா வாங்கி சாப்பிட்டோம். சின்ன பொண்ணே, இப்படி நீ ஏமாத்தி வித்துட்டு கடனா அதுக்கப்புறம் உன்னை பகவான் வந்து தண்டிச்சு சொல்லிவிட்டேன். ஐயோ, இவ வேற சாமியை சொல்லி குண்டை வேற தூக்கி போறாளு. அவங்களுக்கு வேணும்ன்றவங்க வாங்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் நான் பேசவே மாட்டேன். என்ன புஷ்பாக்கா, நீங்க சொல்லுங்க. நீங்க போலியே போயிட்டு சனியை கும்பிடுங்க. நயன்தரா, நானும் கும்பிடுவேன். ஆனா எனக்கு இப்போ இந்த சனி கிடையாது, நலாம் சனி. அடுத்த வாரம் தான் சனிக்கிழமை வருது. அது வரைக்கும் நான் வாங்கி சாப்பிடலாம்ல? ஐயோ, நீங்க எல்லாம் என்னைக்குதான் திருந்த போறீங்களோ தெரியல. ஆக மொத்தத்துல புரட்டாசி மாசம் சாப்பிடவே கூடாது. சாப்பிடறவங்க நான் எதுவும் சொல்லிக்கிறதா கிடையாது. அப்பாட, நம்ம கடைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க 2 பேர் வரமாட்டாங்களான்னு நினைச்சேன். அப்படியே 2-3 பேர் இருக்கிறாங்கல்ல. சரி, உங்க விருப்பம். நீங்க சாப்பிடறவங்க சாப்பிட்டுட்டு போங்க, எனக்கு வேணவே வேணாம். சின்ன பொண்ணு எப்படியோ இன்னைக்கு கடையை போட்டுட்டான். ஆனா நம்ம ஊர்ல யாரும் வாங்குறவங்களே கிடையாது. நம்ம ஒரு ஆளு தான் இன்னைக்கு வாங்கணும். இன்னைக்கு ஒரு நல்ல ஆஃபர்ல கம்மியான விலையில இருக்கிற முட்டைய பூரா வாங்கிட்டு போயிடணும். மசாலா ஆம்லேட் நான் விக்கிறேன். இன்னைக்கு உன் மசாலா ஆம்லேட்லாம் என் வயிற்றுக்குள்ளதான். என்ன புஷ்பாக்கா, எல்லாரும் போயிட்டாங்க. நீங்களாச்சும் வாங்கிக்கிறீங்களா இல்ல வாங்காம போறீங்களா? ஆஹா, நம்ம வாங்கிக்கிறோன்னு முடிவு பண்ணா விலையை ஏத்தி கொடுத்து போடுவா. இல்ல அப்படி இப்படின்னு தான் மழுப்பி பார்க்கணும். என்னதான் சொல்றான்னு பாப்போம். இல்லடி சின்ன பொண்ணு, புரட்டாசி மாசம் இது, அதான் வாங்கலாமா வாங்க கூடாதான்னு யோசிச்சுட்டு கிடக்கேன். என்ன புஷ்பாக்கா, புரட்டாசி மாசமா இருந்தாலும் நீங்க அடுத்த சனி தானே கும்பிட போறீங்க. அதுக்கே இப்பவே வேணான்னு சொல்றீங்க? இப்ப எல்லாம் வாங்கி சாப்பிடலாம். நீங்க தாராளமா வாங்கி சாப்பிடுங்கக்கா. அது மட்டும் இல்லாத இருக்கிற முட்டையெல்லாம் உடைச்சு மசாலா ஆம்லேட்னு ஊத்தி வச்சுட்டேன். யாரும் வாங்குறதுக்கு வரல. இது எல்லாமே இப்போ வீணா தான் போகும், பாத்துக்கோங்க. அதுக்கு நான் என்னடி சின்ன பொண்ணு பண்றது? அம்புட்டு காசும் என்கிட்ட எதுவும் கிடையாது. புஷ்பாக்கோ, இந்த மசாலா ஆம்லேட்லாம் நீங்களே வாங்கிக்கோங்க. இதுல எத்தனை இருக்குதோ எல்லாத்துக்கும் விலையை குறைச்சு கொடுத்து போடுறேன். சரிடி சின்ன பொண்ணு, நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால சரி நான் வாங்கிக்கிறேன். எப்படியும் அது வீணா தானே போகுது, இதுக்கு நானே வாங்கிக்கிறேன்.